ஆனது அப்படின்னா 3 நாள் யாருக்கு? ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து புருஷன் வீட்டுக்கு வந்ததுனால குலதெய்வத்துல இருந்து கோத்திரத்துல இருந்து எல்லாமே மாறிடுறோம். அதுக்குதான் கன்னிகாதானம் அப்படின்னா கன்னி பொண்ணை ஆணவா போகுதுதான் கன்னிகாதானம் சொல்லுவாங்க. அதனால ஸ்ரீதேவியும் பூதேவியும் சேர்ந்து பெருமாளுக்கு ஆணவா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதா இதுல இவங்க 2 பேரும் அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போதே சொன்னாங்க இல்லையா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து கன்னிகாதானம் பண்ணி தராங்க. எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்த வருஷம் இதே சுவாமிக்கு கல்யாணம் நடக்கும் போது தம்பதியோட வரணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தாமா, ஆனவங்க கிடையாது, ஆகாதவங்க மட்டும்தான். சரியா? அடுத்தது நம்ம நார்மலா இருக்க கல்யாணத்துல உண்மை அரிசி மாத்திரம் இல்லையா, அதுக்கான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொல்றோம். இந்த உப்பு பருப்புக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. இதுவும் எல்லாரும் கல்யாணத்துல உப்பு மாத்துறது, அரிசி மாத்துறது, பருப்பு மாத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வம்சாவளியினுடைய அபிவிருத்திக்கோசரம் தான். அந்த உப்பு பருப்பு அரிசி மற்ற எந்த பொருளும் பயன்படுத்துறது இல்லை. இந்த 3 பொருள் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கோசரம் அப்படின்னா இந்த அரிசியும் உப்பு பருப்பு அந்த 3 விஷயத்துக்குமே இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கடைசியாக நிற்க வச்சு அதை சொல்லி தருவாங்க. இந்த உப்பு பருப்பு அரிசிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ சுவாமிக்கு அக்ஷதை மாத்துறாங்க. அக்ஷதை அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் சுவாமி மேல இருந்து வரக்கூடிய அக்ஷதையை அவங்க தாய் தகப்பனா கடைசியில போகும்போது வாங்கிட்டு போங்க. கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருந்தா இந்த அக்ஷதையை வாங்கிட்டு போங்க. அவங்க தாய் தகப்பனாரை நிற்க வச்சு அவங்க காலில் ஆசீர்வாதம் போது இந்த அக்ஷதையை மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த நிறைய பேர் கொடுத்துருக்கோம். தம்பதியா இப்போ முருகர் கூட கல்யாணம் வச்ச போன வருஷம் இந்த வருஷம் 10 தம்பதிக்கு கல்யாணம் அவங்க முன்னாடி உட்காந்து செஞ்சு. அதனால நல்லபடியா ஏன்னா நான் மந்திரங்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், தந்திரங்கள் எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஆனா பிரார்த்தனை அப்படின்றது உங்க கையில மட்டும்தான் இருக்கு, என் கையில ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த பக்தி அப்படின்னா சிரவண பக்தி. சிரவண பக்தி அப்படின்னா கேட்கறது. நான் சொல்றது நான் செய்யறதோட கேட்கறதோட பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கணும். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ இந்த சமயத்துல சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்த வருஷம் சீக்கிரமா கல்யாணம் ஆகி எல்லாருமே தம்பதியோட வந்து சுவாமிக்கு நம்ம என்ன வேண்டணுமோ அதை செய்யணும். அது ரொம்ப ஏன்னா வேண்டுதல் நோக்கிட்டு செய்யாம இருந்தோம் அப்படின்னா கடவுளுடைய அதிகாரம் கம்மியாயிடும். சரியா? ஓம் சர்வமங்கள மங்களே சிவே சர்வாத்மஜானகே கல்யாணாமிருதகாத்யாய காமிநாதப்ரதாயினே கல்யாணாமிருதகாத்யாய காமிநாதப்ரதாயினே கல்யாணாமிருதகாத்யாய காமிநாதப்ரதாயினே கல்யாணாமிருதகாத்யாய காமிநாதப்ரதாயினே या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपे समर्पिता नमस्ते 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपे समर्पिता या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपे समर्पिता श्रीदेवी भूदेवी समेत चन्द्रकेश्वर स्वामी देवता अनुग्रहस्तु அடுத்தது
மாங்கல்யத்துக்கு பூஜை பண்றோம். மாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணி அப்படியே இருந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜை பண்ணியா. आद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि